நினச்ச மாதிரி லாஸ்ட்டில் ஐஸ் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவினா ஹெவி அவன் தொப்பையெல்லாம் ரொப்புற அளவுக்கு ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ அங்கேருந்து லைட்டாக இங்கே வர்றதுக்குள்ளே நீங்கள் ஏன்னா ரூமுக்குள்ளே போகிறீங்க, நான் கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கு ஐஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவியான ஸ்னோஃபால். அங்கெல்லாம் சிட்குல் போர்டு கிட்டலாம் கொஞ்சம் ஆட்டம் போட்டு ரூமுக்கு போயின்னு இருக்கும். இதுக்கு மேலே நலைய வேணான்னு கையெல்லாம் உரையுதுன்றதுனால ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன நலையாமல் இருக்கிறது வேறு. ஆனால் இதுக்கு மேலே நலையாமல் இதை காப்பாற்றிக்கணும். போய் நம்ம இது போய் காய வச்சுட்டா அப்புறம் வரலாம். நைட்டுக்கெல்லாம் உழுன்னு நினைக்கிறேன். நைட் அனைவரும் ரோடே கூட ஃபில் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம பால்கனிலேருந்து எடுக்கலாம் நைட்டுக்கு. இப்போ நம்ம பயங்கரமாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூமுக்கு போயிடலாம். ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நனைஞ்சு போச்சு. ஆனால் வேறு வழியும் இல்லை, இதை தான் போட்டுன்னு இருக்கணும். ஏன்னா எடுத்துட்டோம் இல்லை வேறு எதுவுமே நாங்கள். ஸோ இதை போட்டுன்னு இருக்க வேண்டியதுதான். இவெல்லாம் பாருங்கள் அங்கே நிற்கணும். ஸோ இது உள்ளெல்லாம் சூடாக தான் இருக்கு, ஆனால் வெளியே நனைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஒன்று சொன்னால பயங்கரமாக பனி இப்போ மாட்ட போகிறோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் எங்களை அடிச்சு நசவுற மாதிரி இருக்குது, போட்டு அந்த மாதிரி இருக்குது, தாக்க போகிறாங்க நம்மளை இப்போ பனின்ற மாதிரி. ஹெவினா ஹெவி ஸ்னோஃபால். இப்போ ரூம்லேருந்து எப்படி தெரியுது பாருங்கள். சும்மா உள்ளே தான் உட்காந்துக்கிறேன், வெளியே போய் காட்டுறேன். பயங்கரமாக போயிடுது. சும்மா பெரிய பெரிய பீஸு. யாரும் மேலேருந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொட்டுற அளவுக்கு தானே பெரிய துண்டுகள் கையில் வருமா. ஸ்லோ வந்துட்டு பாரு, நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? பெரிய பெரிய பீஸ் உள்ளது. உள்ளே போயிடலாம். பெரிய பெரிய பீஸுக்கு ஏற்ற மாதிரி. காரு எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னா, ஃபஸ்ட் நாங்கள் வந்தபோது சும்மா இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கார் மேலே தெரியுதா தானே எல்லாமே கவர் ஆகிடுச்சு ஃபுல்லாக. முன்னே அந்த காரெல்லாம் ஃபுல்லாக ரொப்பிடுச்சாங்க. லாஸ்ட்டில் இருக்கிற கார் மேலெல்லாம் எல்லாம் ஹெவி பயங்கரமாக சின்ன சின்னசாக விழுந்துன்னு இருந்துச்சு. நம்ம கீழே ஓடி வந்துருந்தோம்ல, சிட்டுக்குள்ளு அது இதுன்னு ஆட்டம் போட்டு இருந்தோம். அப்போல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னசாக இருந்துச்சு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய பீஸாக உள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கத்துறானுங்க, தெரிக்கிறானுங்க, ஓடுறானுங்க. எங்களுக்கு அப்பா இங்கே பாருங்க, இப்போ ஒரு வியூ காட்டணும் உங்களுக்கு, சரிங்களா? எதுவுமே பேச போகிறது இல்லை. அடுத்து கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு வியூ பாருங்கள். எப்படி ஒர்த்து வியூவா பயங்கரமான ஸ்னோஃபால் ஆகின்னு இருக்குது. நாங்கள் நினச்சதோட சும்மா கொஞ்சம் சின்ன சாதம் உங்களுக்கு பாருங்கள், தெரியுதா? பெரிய பெரிய பீஸாக உள்ளது, பஞ்சு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி லைவாக ஸ்னோஃபால் விழுறத என் வாழ்க்கையில். நான் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த பக்கம் பாருங்கள், அங்கே அந்த ஏரியா பாருங்களேன். லைவ் ஸ்னோஃபால். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் பைத்தியம் ஆகிட்டான். அவனுக்கு முடியல, டிஷர்ட்டில் சுற்றுறான், என்னமோ பண்ணுறான் பாருங்க. அவங்க வீட்டுக்கு அடுத்த பனியனில் சுற்றிட்டு இருப்பேன், ரீல்ஸ் எடுக்கிறான். முடியல, அவன் அவள் தான் அடுத்து இன்ஃப்ளூயன்சர் 1 மில்லியன் பண்ணலான்னு பார்க்குறான். முடியல, அவனுக்கு ஐஸ் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்ட்லே இருந்தான் அவனுக்கு. அங்கே எங்கன்னு கையை காட்டுறான், காலை தூக்குறான். அங்கே பார்த்தா காலை தூக்கி இப்படி வீடியோ எடுக்கிறான், இங்கே வந்தால் கை தூக்கி வீடியோ எடுக்கிறான். சுற்றி 360 போட்டுனே இருக்கான்.
அப்படியே லைவ் கவரேஜ் கொடுத்துனே இருக்கான். நீங்கள் பேசாமல் அவன் ரீல்ஸை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மொத்த நியூஸும் தெரிஞ்சிடும்ன்ற அளவுக்கு வீடியோ எடுக்கிறான். ஸோ இப்போது அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா பேட்ரி மொத்தமே டெட் ஆயிடுச்சு. 2 பேட்ரி எடுத்துன்னு வந்தேன். இந்த சர்னு பேட்ரி காலி ஆகுது. ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப இதாக இருக்கிறதுனால ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது. நின்று போச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு. கோப்பால அப்புறம் நான் ஆகிறேன்னது. ஸ்டோரேஜ் வேறு ஃபில் ஆகி போச்சு. திடீர்னு எது தான் ஆகிப்போச்சு. ஏன்னா பயங்கரமாக டெம்பரேச்சர் மாறுதில்ல. இவனுங்க வேலையாக தானே ஐஃபோனு இதெல்லாம் அந்த மாதிரி தானே இவனுங்க. வேறு நல்லா சாம்சங் ஃபோன் வச்சுன்னு இருந்தோம்னா நல்லா தாங்கும். அது குளிராகுது வெயிலாகுது கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறம் வேலை செய்யும். ஆனால் இது அப்படி இல்லைல்ல, நின்று போயிடுது. அப்படியே டெம்பரேச்சர் நார்மலாக ஆகும், அப்போ தான் நான் வேலை செய்வேன்னது. இப்படி மாட்டிங்கன்னா எங்கேயாவது என்ன பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே ஏர்டெல் சிம் வேலை செய்கிறதில்ல. எங்கிட்ட ஏர்டெல் சிம் தான் இருக்குது. அதை நம்பி தான் நான் வந்தேன். இப்போ 2 பேர் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோம். தனியாக நீங்கள் ஏர்டெல் சிம் எடுத்துகிட்டு வந்திருந்தா என்ன இருக்கும். ஆளுங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹோட்டலுக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் வீட்டு கூட கனெக்டடாக இருக்கணும்னா நீங்கள் ஜியோ எடுத்துன்னு வாங்க. இப்போ தான் ஒரு 30 ரூபாய்க்கு ஜியோக்கு நான் நெட்டும் பேக் மட்டும் போட்டேன். பயங்கரமாக வருது, ஃபாஸ்ட்டாக வருது. ஸ்டோரி போட்டால் டங்குன்னு போகுது, லைக்ஸ் வருது. என்ன ப்ரோ எங்கே இருக்கீங்க, என்ன லொக்கேஷன், என்ன அது இதுன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் சொல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நான் எங்கே இருக்குன்னு. ஸோ வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள். ஆனால் எங்கள் அளவுக்கு லக் உங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மார்ச் ஏப்ரலில் இந்த மாதிரி ஒரு ஸ்னோ, ஆக்சுவலி மார்ச் ஏப்ரலில் ஸ்னோ வராதாங்க. ஆமாம், எல்லாம் இங்கே எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதிக ஸ்னோ போடுவாங்க திடீர்னு. ஆக்சுவலி ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் நல்லா இருக்கு. இதே மாதிரி இருந்தால் ஓகே, நாங்கள் சேஃபாக வந்துடுவோம். பட் இன்னும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் சர்வை எங்களுக்கு மாட்ட போகிறோன்ற மாதிரி தான். ஆனால் நாங்களும் எப்படி மார்ச் இல்லை ஏப்ரல் இந்த மாதிரி வந்தால் ஸ்னோஃபால் பார்க்கலாமா அடுத்த வருஷமானு கேட்டால் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரி நடக்கலை, அதுக்கு முன்ன வருஷம் இந்த மாதிரி நடக்கலை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் இந்த மாதிரி நடக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்களா நியூஸ்லலாம், கேதார்நாத்தில் ஐஸ் விழாமல் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ விழுது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஐஸ் இந்த வருஷம் லேட்டாக விழுது. அதனால் நாங்கள் கொஞ்சம் மாட்டிக்கணும். எங்கள் கண்ணில் ஐஸ் பட்டுருச்சு. நீங்களும் வாங்க, ஜனவரி பிப்ரவரி பாய்ஸாக வந்தால் டிசம்பர்லேயே வாங்க. சும்மா அஜித் ஸ்னோஃபால் இருக்கவும் சான்ஸ் இருக்கு. அப்படிலாம் கூட மேல அந்த இது தெரியும்ல, ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், அந்த மாதிரி தெரியும், எல்லாம் தெரியும். பாய்ஸாக வந்தால் வாங்க, அடிச்சு டிசம்பர் ஜனவரியில் வாங்க. சும்மா அஜித் அந்த இது தூக்கின்னு போவார். என்ன பாடாது, வீரமா விவேகமா ஒரு படம் வருமேடா, அந்த இதில் காட்டில் சர்வைவா அந்த மாதிரி அப்படி அவ்வளோ இருக்கும். அப்படி இப்படி இப்படி நடக்கிற அளவுக்கு ஸ்னோ இருக்கும். ஸோ எதிர்க்க ஹாஸ்டல்காரங்க எங்களை அப்போ வந்து பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா இவங்க ரூமுக்குள்ளே 2 பேர் ஏதோ பண்ணிருக்கானுங்க. அப்போ வந்து பயங்கரமா இது இப்போ தானே காட்டினேன் ரெக்கார்ட், அப்படியே போய் நிற்குது, கட் பண்ணாமல் வீடியோ போயின்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உங்களுக்கு காட்டும் போது அந்த இது மட்டும் தானே கவர் ஆகிருந்துச்சு. இப்போ மொத்தம் கவர் ஆகிடுச்சு, மேலே டாப்புக்கு மேலே இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ அண்டர்டேக்கர் வராது, அவர் தான் எங்கள் தலைவர், ஓனர். பயங்கரமாகிடுச்சு, பயங்கர ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கீழெல்லாம் கூட பரவாயில்ல, எல்லாம் கவர் ஆகிடும், ரோடெல்லாம் கூட. இது எல்லாமே புதுசு, இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆனது இது எல்லாமே. நம்ம தானே இந்த இது எல்லாம் பேலஸ் போன வார்த்தது. அந்த இடமெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடம்லாம் ஒரு சின்ன பசங்க வேறு கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, இங்கேயும் எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஃபில் ஆகிடுச்சு. எப்படி உள்ளுதா தெரியுதா? எப்படி இருக்குது சமேஷ்? சூப்பராக இருக்குது சுபாஷ். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுச்சு எங்களுக்கு. ஸ்னோ பார்த்ததுக்கு என்னடா இவ்வளோ நீங்கள் ஓவர் ரியாக்ஷன் விட்றீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸ்னோ பார்க்குறது வேறு. நம்ம சேர்ந்து தான் பார்ப்போம்னு சொல்லி இத்தனை வருஷம் கழிச்சு அதே மாதிரி சேர்ந்து பார்க்கறது தான் எங்கள் பெரிய விஷயம். நம்ம தான் ரொம்ப விஷயம், ரொம்ப பேராமையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கும். நாங்கள் அவ்வளோ குளிருது, எல்லாமே காய போட்டிருக்கோம், எல்லாம் காய வச்சிட்டோம். எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஷூ பாருங்க, சும்மா துணி ஷூ தான். இது வந்து நனைஞ்சிடுச்சு, எந்த ஃபுல் நனைஞ்சிடுச்சு, சாக்ஸ் நனைஞ்சிடுச்சு, அவன் சாக்ஸ் நனைஞ்சிடுச்சு. எந்தாவது இது கொஞ்சம் உள்ள சூடாக இருக்குது, அவன் வந்து மொத்தமே நனைஞ்சிடுச்சு. அதனால இப்போ நடிகின்னு இருக்கான். ஸோ அதனால் வீடியோ இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் பயங்கரமாக பெரிய பெரிய அப்படியே பிளாக்காக உள்ள ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு பேட்டரி என்கிட்ட கம்மியாக இருக்குது, அதனால ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தூக்கம். நானும் சோமேஷும் ஒரு
சாண்ட்விச் மாதிரி ஆகி படுத்துட்டோம். கீழே ஒரு கம்பளி போட்டு நடுவில் நாங்கள் படுத்துட்டு எங்களுக்கு மேலே ஒரு கம்பளி, அதுக்கு மேலே ஒரு ரஜாயின்னு குண்டு குண்டாக இருக்கும், அதை போட்டு நல்லா தூங்கிட்டோம். நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ சரி பயங்கரமாக பனி பேஞ்சிச்சுல நேற்று, ஒரு ரவுண்டு நேற்று வந்த இடத்தெல்லாம் திரும்பி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிருக்கோம். 8 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். இதெல்லாமே நேற்று பார்த்துருப்பீங்க. நேற்று காலியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் இங்கெல்லாம் ஸ்னோவே இல்லை, எல்லாம் விழுந்துட்டுக்குது. ரோட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறைஞ்சி போயிருக்குது. மேலே ஒரு லேயர் வந்துட்டுக்குது. ஸோ அவ்வளோ குளிர் நைட்டு. நல்லா தூங்கணும் ஆனால் நாங்கள் சூடாக நல்லா. ஸோ அப்படியே இன்றைக்கி என்னென்னா கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க பாருங்க. நேற்று நம்ம போனோம்ல, போய் ஃபோட்டோ எடுத்துருந்தோம், வீடியோ எடுத்துருந்தோம். அங்கெல்லாம் ஃபுல்லு ரொம்பிட்டுக்குது. அப்புறம் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போனோமே, அந்த இடம் ஃபுல்லே ரொம்பிடுச்சு. அவன் தானே நேற்றாவது கொஞ்சம் அங்கங்கே நடந்து கொஞ்சம் லைட்டாக கேப் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போது நைட் விழுந்தத்தில் ஃபுல் மறைஞ்சிருச்சு. அப்புறம் இதுவும் தானே கேப்பாக இருந்துச்சு மரத்துங்களுக்கு நடுவில். ஃபுல்லு ஒரு ஃப்ரெஷ் லேயர் விழுந்துருக்கு. சரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி அந்த வழியாக நேற்று வந்த மாதிரியே போயிட்டு சிட்டுக்குள்ளே ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பார்டர் ஒரு ரவுண்டு போயிட்டு சாப்பிட்டு 2 மணிக்கு பஸ்ஸு கிளம்ப வேண்டியது தான். இப்போதைக்கு நடந்து போயின்னு இருக்கோம். குளிர் தானே, குளிர் இருக்குது, செம்ம குளிர். வெயில் இருக்குது, ஆனால் வெயிலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. கையெல்லாம் ஆகுது பயங்கரமான. ஆனால் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது நம்மளுக்கு பாடி. ஆனால் அந்த சில்னஸ் அப்படியே தெரிஞ்சுட்டு லைட்டாக எதுக்குடா இருக்குன்ற மாதிரி இருக்குது வெயில். -1 ஆனால் எப்படியும் தூக்கம் வந்துடுச்சு நைட்டு. நான் கூட வராதுன்னு நினச்சேன். நல்லா கம்பளி எல்லாம் நிறைய கொடுத்துருந்ததுனால ரூம் ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால நாங்கள் நல்லா ஜாலியாக தூங்கிட்டோம். பிரச்சனை என்னென்னா தண்ணி தான் இல்லை. இங்கே பக்கெட்டில் எடுத்துன்னு எல்லாத்துக்கும் அது சும்மா கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் யூஸ் பண்ணோன்னா அதே தான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதே. நீங்கள் என்னென்னா நாங்கள்லாம் தண்ணியெல்லாம் நாங்களே கீழே போய் எடுத்துகிட்டு வந்து இவங்கெல்லாம் வேறு தூங்கிட்டு இருந்தாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம். நாங்களே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு கடைசியில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பலான்னு பார்க்குறோம். பையா கரம் பண்ணி போய் சுடு தண்ணி வேணுமான்னு அப்போது நாங்கள் கையெல்லாம் சும்மா அப்படி ஆயிடுச்சு. கழுவுறதுலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து மூஞ்சி கழுவுற வரைக்கும் சும்மா ஐஸ் தண்ணியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சுடுதண்ணி வேணுமான்னு கொடுக்குறாங்க. அது என்னத்துக்கு யூஸ்ன்னு வச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் பாட்டுக்கு நாங்கள் தேவையே இல்லை உங்கள் சுடுதண்ணின்னு. ஸோ பயங்கரமாக அவ்வளோதான். எப்படி மாறிட்டு இருக்குது தெரியுதா? நேற்று இந்த இடம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. தெரிஞ்சதே பாருங்க, ஃபுல் ஸ்னோவாக தெரியுது. இது எல்லாமே மண் ஏரியாவாக தான் இருந்துச்சு நேற்று. இதுதான் அந்த பக்கம் இருந்துச்சு. என்ன சொல்லு தானே இருந்தேன், தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்கான்னு இந்த பக்கம் இல்லைன்னு. இது கூட உறைஞ்சி போயிருக்குடா. இன்னும் தொப்பி விட்டு போயிருக்கான், அதுவும் உறைஞ்சிருச்சு. சொல்ல போய் பார்த்துட்டு கிளம்புறது தான் இன்னும் கூட வேலை. செடி மேலே எல்லாமே ஃபுல் கவர் ஆகிட்டுருக்குது. நேற்று இந்த இடம்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த வழியாக தான் நடந்து போனோம் நேற்று. எல்லாம் ஆனால் கரைஞ்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோன்னா இருந்திருக்கும் போல். சுருன்னு வெயில் வந்துடுச்சு. அதுக்குள்ளேன்னு பார்த்தா எல்லாம் கரைஞ்சிச்சு. லைட்டாக இருக்குது. ஏதோ எல்லாம் விழுந்தது நைட்டு. இங்கெல்லாம் எதுவுமே இல்லை நேற்று நாங்கள் வரும்போது. இங்கே பார்த்தீங்களா அப்படி ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக நேற்று நைட்டு விழுந்த ஐஸ். இது எல்லாமே நேற்று நைட்டு பயங்கரமாக விழுந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே கெட்டி ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ விழுந்துருக்கு, ரொம்ப நேரம் விழுந்துச்சு. ஒரு ஃபாஸ்ட்டாக இந்த இடமே ரொம்பிட்டு இருந்திருக்கும். இது ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு இருக்கும். இப்போது வெயில் டைரெக்டாக அடிக்குதுல்ல அந்த பக்கம் வந்து, அதனால இது எல்லாமே கரைஞ்சிடும் சீக்கிரமாக. ஆனால் அந்த பக்கம் அந்த மரம் எல்லாம் ஷேடோ இருக்கிறதுனால தப்பிச்சிட்றானுங்க அவனுங்க. நான் தெரிறேனான்னு தெரில, வெயில் இந்த பக்கம் தான் அடிக்கிறதுனால. சொல்லலாம் நம்மக்கிட்ட பேட்டரியும் இல்லை, ஸ்டோரேஜும் கோப்ரோவில் இன்னும் 1 மணி நேரம் தான் எடுக்க முடியும்னு காட்டுது. மாட்டேங்குதுடா, தெரியுதாண்ணா? நேற்று நாங்கள் வந்து பிரிட்ஜ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஐஸ் ஆகி போயிருக்குது ஃபுல்லாக. இன்னும் நிறைய இருந்திருக்கும், என்னென்ன கரைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி வழுக்கு தான், அங்கே வழுக்குன்னு இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் நாங்கள் போகல இப்போதைக்கு. திரும்பி ஷூவை நனைச்சிட்டோன்னா போகிறது கஷ்டம். அதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையை இங்கே நழுவுது பாரு. ஆனால்
ஸோ தேவையில்லாமல் ஷூ நிலைக்காமல் நாங்கள் அவ்வளோதான் மேலே ஏற போகிறோம். அந்த பக்கம் நேற்று எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபன் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இன்னும் நல்லா இருக்குது. மரத்தில் இருந்தெல்லாம் உழுது பார்த்தியா என்ன போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஏற போகிறோம். நேற்று ஸ்னோவெல்லாம் விழுந்துச்சு, அந்த இடம் தான் அது. ஃபுல் கத்தின்னு போயிடணும்ல, அப்படியே ஏறி மேலே போயிட வேண்டியது தான். ஸோ அப்படியே இந்த வழியாக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல, ஸோ அது மறந்துட்டோம். நேற்று போகவே இல்லை, மறந்துட்டோம்னா லேட் ஆகிடுச்சு. அங்கே போய் பனி புயலில் மாட்டிக்கணும்ல, அதனால வந்துட்டோம். आंटी मंदिर जाने के रास्ते इस तरफ से? अच्छा थैंक यू. அந்த கோயிலும் பார்த்துட்டு இன்னும் சாப்பிடல. நாங்கள் கோயிலை பார்த்துட்டு ஒரு மோமோ போட்டோம்னா எனர்ஜி வந்துடும். சரி மோமோ சாப்பிட்டு போனால் கோயில் சிக்கன் சாப்பிட்டு போகக்கூடாது. அதனால் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பாய்ஸ். அது மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல நாங்கள். அதனால் கோயிலுக்கு போய் வந்துட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு இப்போது போயின்னு இருக்கோம். போய் வந்துட்டு சாப்பிட்லாம்ல, அப்புறம் என்ன உள்ளே போய் வந்துட்டு சாப்பிட போகிறோம். டக் டக்குன்னு கோயிலும் ஒரு ஷார்ட் காய்ட்டு போகிறேன். இங்கே ஃபுல் சாணிகளும் இதுவும் இருக்குது. தப்பான வயலில் வந்துட்டோமா இல்லை எங்கள் ஊர் கடை வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னு வேணும்னே இந்த ரோடு சொல்லி விட்டுருச்சா? அதான் வந்துட்டோம். அந்த சைடு ரோடு வந்துருக்கு, நம்ம இப்படி வந்துட்டோம். ஷார்ட் கட் சொல்லியிருக்காங்க. டக் டக்குன்னு சுற்றின்னு வரணும்ல, வந்துருக்குது. ஷூ போட்டு போகலாமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக விட்டுட்டு போகலாம். நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் யாராவது ஏன்டா வீடியோ எடுக்கிறேன்ட்டா, அதனால் உள்ளே போய் சேஃபானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோயில் அதே தான் நினச்சது தான். என்னென்னா கோயில் இப்போதைக்கு திறக்கிறது இல்லைன்ட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சீசன்னு வச்சுன்னு இருக்காங்க. அந்த சீசனுக்கு மட்டும் கோயிலை திறந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு திரும்பி வருஷம் ஃபுல்லாக மூடிடுறது. அந்த மாதிரி ஏதோ சிஸ்டம் தான் இவங்களது. எல்லா இடத்துலையுமே அதுதான். அங்கே கல்பாலையும் அதே தான் சொன்னாங்க, இங்கேயும் அதே தான். ஷூஸ் எல்லாம் போட்டுன்னு போகலாம் எதுவும் இல்லைன்னு இங்கே லோக்கலில் கேட்டோம். அங்கே போட்டுன்னு போகக்கூடாது, மேலே அங்கே சாமி இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான். குட்டி அழகான கோயில். இவங்க ஒரு ஊருக்கு ஒரு குட்டி ஒரு கோயில் தானே. அழகாக இப்படி சுற்றி இவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், இப்படி உட்கார்றதுக்கும் ஒரு ஏரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அழகாக. இங்கேயும் நேற்று இங்கேயும் ஃபுல் ரொப்பின்னு இருந்திருக்கும் தானே நேற்று. இங்கேருந்து வேறு உழுது மண்டை மேலே உழுமான்னு இருக்குது. ஸ்லோப்பாக இருக்குல்ல, எல்லாம் உருக்கி உழுது தெரியுதுங்களா. இப்போ அழகாக உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் போட்டுறோம் அந்த கோயில்து. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். சாமி இருந்தால் கூட உள்ளே போய் பார்த்துருக்கலாம். அப்படியே அங்கேயே கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ நேற்று எங்கே மோமோஸ் சாப்பிட்டோமோ அங்கேயே வந்து திரும்பி நாங்கள் சாப்பிட்ணுக்கிறோம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நேற்று இங்கே தான் நாங்கள் சிக்கன் மோமோஸ் சாப்பிட்டோம், ஆனால் இப்போ வெஜ்ஜு மட்டுமாக இருக்குது. அப்படி நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பையா காரில் சாப்பிட்லாம். ஏன்னா பயங்கரமாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே தான் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களே ஹோம் ஸ்டேவும் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. இங்கே நேற்று மோமோஸ்னு திரும்பி இங்கே வந்தோம். ஆனால் பேட் லக், சிக்கன் மோமோஸ் கிடைக்கல. ஆனால் அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து இருக்கோம். இந்த பக்கம் போனால்
பார்டர் இருக்குது, அங்கே செக் போஸ்ட் வரையும் போய் வரலாம். அப்படி காரு நீங்கள் வண்டியில் பைக்கிலலாம் வந்தீங்கன்னா மேபி என்ட்ரி போட்டு அதை தாண்டி கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். நடந்து போனால் விட மாட்டாங்கள்ல, நடந்து போனால் என்ன உள்ளே போனானுங்க அப்புறம் வரலன்னா என்ன சொல்லுங்கள். அதனால அது ரொம்ப தூரம், அது 10-15 கிலோமீட்டருக்கு மேலேன்னு அந்த மோமோ அண்ணா சொன்னார். ஸோ இந்த மாதிரி காரில் போகிறவங்க அங்கே போய் ஏதாவது வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வருவாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு ஓப்பனான ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னே போனால் அப்படியே ஓப்பன் ஆயிரும் போல் வியூ பயங்கரமாக. நாங்கள் கம்முன்னு போயின்னுக்கிறோம் ஒரு 10 நிமிஷமாக, எதுவும் பேசாமல். சுற்றி சத்தம் கேட்குது, காற்றடிக்குது, கீழே போகிற அந்த தண்ணி சத்தம் கேட்குது, குருவி சிட்டுக்குருவி அப்படி போயின்னு இருக்கோம் அமைதியாக. கம்முன்னு வந்த வழியிலே வர்றதுன்னா, கம்முன்னு வந்த வழியிலே போகிறதுனா போயிருக்கலாம். ஆனால் ஷார்ட்கட் எடுக்கிறோன்னு எங்கேயோ போயிருக்கணும். கொஞ்சம் ஜருகுச்சுன்னா அங்கேயா, ஆனால் ஆளுங்கெல்லாம் பஸ் பாரு வரல, ஸ்விம்மிங் பண்ண வேண்டியதுதான். ஆனால் வழி இருக்குது அப்படியேன்னு. இந்த ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் வந்து போகிற வழி போல் இது. அங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களாம் அந்த வழியிலே அப்படியே ஷார்ட்கட் எடுத்து போயின்னு இருக்கோம். அப்படியே கீழேயே பார்த்தனும் போயின்னு இருக்கோம். ஏதாவது அழகாக ஒரு கல் கிடச்சிச்சின்னா இங்கே ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்துன்னு போயிடுவேன். இங்கே வந்ததுக்கு ஒரு குட்டி ஞாபகமாக ஒரு கல் எடுத்துன்னு போயிடுவேன். அதுதான் அப்போ தேடின்னு இருக்கேன். குட்டியாக அழகாக வித்தியாசமாக யூனிக்காக ஏதாவது கிடச்சிச்சின்னா எடுத்துப்பேன். பெருசாக நல்லா இருக்கு, ஆனால் அவ்வளோ பெருசாக தூக்கின்னு போகிறது. இது யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது யாரோ கட் பண்ணியிருக்காங்களா இல்லை நேச்சுரலாகவே இப்படி இருக்கா? பார்த்தா மிஷினில் கட் பண்ண மாதிரி இருக்குது. இதை வச்சுக்கிறேன். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, அழகாக கட் பண்ண மாதிரி. இது எடுத்துன்னு போகிறேன். இது ஆனால் மிஷின் வெட்டியிருந்தா மிஷினில் யார் உட்காந்து வெட்டினு இருப்பாங்க. இப்போ யார் எதுக்கு வெட்டியிருப்பாங்க? சாண்ட்விச் மாதிரி இருக்குது. யூனிக்கல் இது பெருசாக இருக்குது, ஆனால் வெட்டி உள்ளே இருக்கிற லேயர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதனால நான் இதை எடுத்துன்னு போகிறேன். இப்போ மெமரிஸ் நல்லாயிருக்கு. இன்னும் பெரிய பெரிய கல்லெல்லாம் நல்ல நல்ல பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் ஏற்கனவே என்கிட்ட நிறைய இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் பாருங்கள். இதில் இருக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா பெருசாக இருக்கே. இன்னும் நல்லா பெருசாக போண்டா சைஸில் இருக்கிற கல்லுலலாம் இன்னும் இந்த கல் பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருக்குது. இது இந்த கல் எடுத்துன்னு போனால் எங்கள் அம்மா இதை வச்சு அந்த பண்ணுவாங்களே சிக்கனை அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு, அதுக்கு யூஸ் ஆகும் இந்த கல். ஆனால் இது என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, நீ இங்கே இருக்க வேண்டியது தான். ஆனால் ரொம்பவே பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசெல்லாம் இதுவும் இருக்குது. இது எடுத்துன்னு இது மேலே கிறுக்குன்னு தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும். குட்டியாக சட்னி எல்லாம் பண்ணலாம், இஞ்சி பூண்டெல்லாம் இது பண்ணலாம் அதில்.
ஆனால் அது எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப பெருசு. நாங்கள் அவ்வளோதான் வந்து சேர்ந்துட்டோம், வந்துடுச்சு பாருங்கள். இப்படி நேராக ரோட்டில் போயிருந்தா கூட சுற்றி போயிருப்போம். இப்படியே போகிறதுனால ஷார்ட்கட் அடித்து கீழே வந்துட்டோம், அவ்வளோதான். ரிவர்கிட்ட வந்துட்டோம். நேராக போனால் எங்கள் ஹாஸ்டலே வந்துடும். எனக்கு வித்தியாசமாக ஒன்று கிடச்சிருக்கு பாரு. நல்லா இருக்கு தானே? இது நல்லா மைசூர் சாண்டல் மாதிரி. இது நல்லா இருக்கு. இது இது எவனாவது மிஷினில் கட் பண்ணியிருப்பானா என்னன்னு தெரியல. இது ஸ்பேஸ்லேருந்து வந்து விழுந்துருக்குமோ ஏலியன்ஸ். இது பாரு ப்ராப்பராக யாரோ கட் பண்ணியிருக்கா. இதை நேச்சராக இருக்குமா? ஷார்ப் கட்டாக இருக்கு. உள்ளே எதுவும் இருக்கு தானே, லேயர்ஸ் தெரியுது. மிஷினாக இருக்குமா? பண்ணுக்குள்ளே ஜாம் போட்டு நம்ம கட் பண்ண எப்படி இருக்கும், வெளியே பண்ணு உள்ள ஜாம் மாதிரி இருக்குது. மிஷின் இங்கே வந்து யார் மிஷினில் கட் பண்ணுவாங்க? இது வந்து ஸ்பேஸ்லேருந்து ஏலியன்ஸோட வேலையாக இருக்கும். சிறுங்குன்னு ஒரு கரண்ட் விட்டுருப்பானுங்க. இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் நல்லா இருக்குது தானே பார்க்க. ஆனால் எடுத்துன்னு போக முடியாது. எடுத்துன்னு போய் ஒன்று வீட்டில் வச்சிட்டோன்னா நாங்கள் கல்பாலேருந்து எடுத்துன்னு வந்தோம். இது கல்பாவா சிட்டுக்குள்ளேருந்து எடுத்துன்னு வந்தோம். இப்போ இந்த மாதிரி கல்லெல்லாம் தானே இதை உடச்சி காட்டுவானுங்க. இதுக்குள்ளே இது இருக்குமே ஃபாசில். கஷ்டம் உடைக்கிறது. ஒயர் இருக்குல்ல, ஆ கம்யூனிகேஷன் ஒயர், மிலிட்ரிக்கா? சார் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி போகிறது. இது அவங்க ஆர்மி கேம்புக்கு போகும். இதெல்லாம் இங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க தங்கியிருப்பாங்க. இது கட்டி வச்சுருக்காங்க பாரு. இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு தார் பை போட்டு இன்றைக்கெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு, இல்லை திடீர்னு கிளைமேட் மாறிடுதில்ல, அப்போ இங்கே உக்காந்துட்டு போயிடுவாங்க போல். நான் கல் தேடினே இருக்கேன். இன்னும் வித்தியாசமான கல் ஏதாவது கிடைச்சா அதுவும் எடுத்துப்பேன் நான். நாங்கள் அங்கே கல்பால் கூட எத்தனை கல் எடுத்தோம் காட்டினால அந்த வீடியோவில். நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோமே அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். சோமேஷ் கொஞ்சம் கல் எடுத்தான், நான் கொஞ்சம் கல் எடுத்தேன். மெமரிஸ் கெட்டுன்னு போகிறது அது வந்து. இப்போ நாளைக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கல் பார்க்கும்போது நாங்கள் இந்த ஊர்லலாம் சுற்றின்னு இருந்தோம்ன்றதுக்காக. மேலேருந்து பார்க்க எவ்வளோ சின்னசாக இருந்துச்சு. இது இது அப்படியே தாண்டிடலாம், குட்டியாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நினச்சா தாண்டலாம். ஆனால் ஷூவெல்லாம் கழுத்து வச்சுட்டு, சாக்ஸ் எல்லாம் கழுத்து வச்சுட்டு தாண்டறதுக்கான கல்லெல்லாம் இருக்குது. கல் மேலே ஓடி போய் தாண்டிடலாங்க. பஸ் ஏறணும் இப்போ போய். என்னது டேய், ஏதோ எழுதி வச்சுருக்காங்கடா. சோமேஷ் ஃபைன் கீன் போட்டு போகிறாங்க. டேய் சோமேஷ் 5000 ரூபாயா? 5000 ரூபாய் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஃபைன் போட்டுருவாங்க போல் இறங்குனா. 5000 ருபீஸ் எழுதியிருக்காங்க பாரு. காலையில் யாரோ வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே அங்கே சிக் சிக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்குது பயங்கரமாக ஒரு கல் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது. அது பேர் ஏதோ பிளானட் மாதிரி இருக்குது. வரியா ஆனால் ஜூபிட்டர். அதெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. இப்படி கல்லை தேடின்னு பஸ்ஸை விட்டுறாமல் இருந்தால் சரி. ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் கல் தேடின்னு இருக்கோம். வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கல் வேணும்னு தேடின்னு இருக்கோம். ஸோ எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் இப்போது இங்கே அந்த தண்ணியில் கழுவி அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இதெல்லாம் தான் நான் எங்கள் இடத்த கல். இது பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இதில் இந்த சுற்றி இந்த லைன் போது தெரியுதுங்களா, இதுவும் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து மெயின் இது பாதி வெட்டி சாண்ட்விட்சு. ஸோ இதெல்லாம் இப்போது கழுவி
இந்த தண்ணியில் ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாமே தூக்கின்னு போகலான்னு இருக்குது. எனக்கு இது கூட தான் தூக்கின்னு போகலான்னு இருக்குது வீட்டில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை கழுவி நம்ம எடுத்துக்கலாம். அது கழுவிக்கிறேன். மெயினே இந்த கல் தான், சாண்ட்விச் கல். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம கலெக்ஷன்ஸ். சொல்லலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கீழே, பியோ கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி ரூமுக்கு போக வேண்டியது தான். ஒரு பூச்சி அண்ணா கிடைச்சாரு எங்களுக்கு. பார்க்கவே பூச்சி மாதிரி குட்டி அண்ணாவாக இருக்கார். ஸோ என்னென்னா இங்கே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு, டாக்ஸி அண்ணா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. இருங்க, ஒரு கார்டெல்லாம் கொடுத்தாரு அட் டைம் அந்த ஃபேமிலி கூட. இந்த விஜய் குமார்னு இருக்குல்ல மேலே, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களை கூப்பிட்டுப்பார். இங்கே வந்துட்டிங்கன்னா உங்கெல்லாம் சிட்குள் வரையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு வந்துடுவார். அவர் பிஓலேருந்து இல்லை கல்பாலேருந்து ஒரு வந்து இறங்கினோடனே ஃபோன் பண்ணால் நான் வரேன்ப்பான்ட்டார் அவர். அந்த மாதிரி ஃப்ரெண்டானார். கொஞ்சம் நேரம் பேசி அந்த அண்ணா தான் பார்த்தீங்கன்னா இவரே எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தாரு. பஸ்ஸில் 350 ரூபா, இவருக்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. 200 கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு போய் உங்களை விட்டுருவார். ஸோ போய்க்கோங்கன்னு இவரை பிடிச்சி கொடுத்தாரு. இவரும் நான் காலியாக தான் போகிறேன் ரிட்டன் இப்போது, அதனால் வாங்கன்னு காலியாக போகிறதுக்கு நீங்கள் வாங்கடான்னு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ பஸ்ஸில் போயிருந்தா என்ன பிரச்சனைனா, பஸ்ஸுக்கு தான் நாங்கள் நின்று இருந்தோம். குளிர் அடிச்சிச்சா அப்படின்னு நின்று இருந்தோம். பஸ் ஸ்னோ உள்ள ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா, திடீர்னு கிளைமேட் மாதிரி ஐஸ் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஸ்ஸுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துச்சு, குறுக்கு இப்போ தான் கிராஸ் ஆச்சு. ஆனால் சரின்னு ஏறிட்டோம். பஸ்ஸு நைட்டு கூப்பிட்டு போய் விடுவாங்க அவங்க 7-8 மணிக்கு அப்புறம். சரி இவர் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போதே விட்டுட்டாருன்னா, இல்லை மேலேயே கூப்பிட்டு போய் ரூமுக்கே கூட விட்டாருன்னா நல்லது தானே. சொல்லலாம் 5 மணிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விட்டார் எங்கள் பூச்சி பையா. வந்து கீழே விட்டதுக்கப்புறமா 5:30க்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்து மேலே சேர்ந்துட்டோம் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. கல்பால் இருக்கிற நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கடைசியாக சேர்ந்துட்டோம். எப்படியோ 400 ரூபா வாங்கினாரு. கீழேருந்து ஒரு 25 வாங்கிட்டு மேலே வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் மேகி எல்லாமும் சாப்பிட்டு வந்துட்டோம். முடிஞ்சு நம்மளோட சிட்குள் வீடியோ பார்த்தீங்கன்னா போய் வந்தது எல்லாமே முடிஞ்சு. என்னென்ன பண்ணோம், எப்படி இருந்தோம், ஃபன் பண்ணோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்து எங்கே போவோன்றது எங்களுக்கு தெரியல, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போவோன்றது மட்டும் தெரியும். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.